நண்பர்களே, ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிச்சிருக்கீங்களா? நம்ம எல்லாரும் பணத்துக்காக ஓடுறோம். ஆனா பணம் நம்மளை விட்டு ஓடிக்கிட்டே இருக்கு. பிரச்சனை உங்க உழைப்புல இல்ல, உங்க மணி மைண்ட் செட்ல தான் இருக்கு. சம்பளம் வந்த முதல் வாரம் ராஜாவா வாழ்றதும், கடைசி வாரம் அடுத்த மாசத்துக்காக காத்திருக்கிறதும் ஒரு தொடர்கதையாயிடுச்சு. உங்களை அறியாமலேயே உங்க பாக்கெட்ல ஓட்டை போட்டுக்கிட்டு இருக்கிற அந்த 8 உளவியல் ரீதியான தவறுகள் என்ன? அதை எப்படி சரி செஞ்சு பணத்தை அடையலாம்? வாங்க பார்ப்போம். 1. சமூக அங்கீகாரத்திற்காக செலவு செய்தல். ஸ்டேட்டஸ் கேம். நம்மள பல பேர் மத்தவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழணும்னு நினைக்கிறோம். அடுத்தவன் நம்மள பணக்காரன்னு நினைக்கணுங்கிறதுக்காக கடன் வாங்கி ஒரு ஆடம்பர பொருளை வாங்கிறது ஃபைனான்சியல் சைக்கைட். உங்களோட உண்மையான மதிப்பு நீங்க வச்சிருக்கிற போன்லயோ கார்லயோ இல்ல. பணக்காரன் என்ற படத்தை மற்றவர்களுக்கு காட்டுவதிலேயே பணம் முழுவதும் செலவாகிடும். 2. தள்ளுபடி என்ற ஏமாற்று வேலை. த டிஸ்கவுண்ட் டிராப். சைக்காலஜில ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட், ஃபோமோ அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆஃபர் முடிஞ்சிடும்னு தெரிஞ்ச உடனே தேவையில்லாத பொருளை வாங்குவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, தேவையில்லாத பொருளை தள்ளுபடியில வாங்கிறது சேமிப்பு இல்ல, அது நஷ்டம். தள்ளுபடி விலை கழிவுகள் உங்களிடம் இருக்கும் பணத்தை மறைமுகமாக வசூலிக்கும் திறமை. 3. கடனில் வாங்கும் கலாச்சாரம். தி டெப்ட் சைக்கிள். இன்னைக்கு இஎம்ஐ அப்படிங்கிறது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு. வருங்காலத்துல நீங்க சம்பாதிக்க போற பணத்தை இன்னைக்கே செலவு பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்து. கடனில் வாங்குற ஒவ்வொரு பொருளும் உங்க சுதந்திரத்தை சிறைப்பிடிக்குது. கடன் ஒருவனை மன உளவியல் ரீதியாக பாதிக்கும். இதுவே சுமையாக மாறி நோயாளி என்ற நிலை வரும் பின்னர் கடனும் அதிகரிக்கும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் எனதருமை நண்பர்களே. 4. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகள். இன்விசிபிள் மணி. கையில இருந்திருந்து காசு எண்ணி கொடுக்கும்போது வருகிற வலி QR கோடு ஸ்கேன் பண்ணும்போது வரது இல்ல. ஏன்னா நம்ம மூளை டிஜிட்டல் எண்களை பணமா பார்க்கிறது இல்லை. இந்த இன்விசிபிள் ஸ்பெண்டிங் தான் மாச கடைசியில உங்க வங்கி கணக்கை காலி பண்ணுது. 5. உணர்ச்சி வசப்பட்ட செலவுகள். எமோஷனல் ஸ்பெண்டிங். கோபம், கவலை அல்லது அதிக மகிழ்ச்சி. இந்த நேரங்கள்ல நாம எடுக்கிற நிதி முடிவுகள் பெரும்பாலும் தப்பாதான் இருக்கும். ரீடைல் தெரப்பி அப்படிங்கிறது ஒரு தற்காலிக சந்தோஷம்தான், அது நிரந்தர தீர்வை தராது. சந்தோஷத்துக்கா செய்யற செலவு அல்லது கோவத்தில் செய்யற செலவு ஒரு நொடிப்பொழுதில் செலவாகி போய்விடும். ஆனால் அந்த பணம் உங்களிடம் வர நீங்கள் எவ்வளவு போராடி இருப்பீர்கள். 6. திட்டமிடல் இல்லாத வாழ்க்கை. லேக் ஆஃப் பட்ஜெட்டிங். ஒரு கப்பலுக்கு திசை காட்டி எவ்வளவு முக்கியமோ அப்படிதான் உங்க வருமானத்துக்கு பட்ஜெட். உங்க பணம் எங்கே போகுதுன்னு நீங்க சொல்லலன்னா அது உங்களை விட்டு எங்கேயோ போயிடும். சரியாக திட்டமிடுங்கள். செலவுகள், தேவைகள், தேவையற்ற செவையற்ற செலவுகள் என்று ஒரு மாதம் உங்களுக்கே உங்களை பார்த்து கேள்வி கேட்கும் அளவிற்கு நீங்கள் திருந்துவீர்கள். 7. உடனடி திருப்தி. இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். இன்னைக்கு வேணும், இப்போவே வேணுமென்ற அவசரம். ஆனா பணக்காரர்கள் எப்பவும் டிலீட் கிராட்டிஃபிகேஷனை பின்பற்றுவாங்க. ஒரு ஆசை வரும்போது 48 மணி நேரம் பொறுத்திருங்க, அது நிஜமான தேவையான்னு உங்க மனசே சொல்லிடும். பணத்திலும் வாழ்க்கையிலும் உடனடி முடிவுகளை எடுக்காதீர்கள். கை தவறி போனால் திரும்ப கிடைப்பது கடினம். 8. வாழ்க்கை முறை பணவீக்கம். லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். வருமானம் கூடும்போது செலவையும் அதே வேகத்துல கூட்டாதீங்க. முதல்ல உங்க சேமிப்பை, சேவிங்ஸ், ஒரு செலவா கருதி அதை தனியா எடுத்து வைங்க. மீதமுள்ள பணத்துல மட்டும் வாழப் பழகுங்க. பணத்தை எப்படி கையாள்வது பற்றி வழமை போல் ஒரு குட்டி கதை பார்ப்போமா? ஓட்டைப்பானையும் 9 நாணயங்களும். ஒரு ஊர்ல சோமு, ராமுன்னு 2 நண்பர்கள் இருந்தாங்க. 2 பேருமே ஒரே இடத்துல தான் வேலை செஞ்சாங்க. ஒரே அளவுதான் சம்பளம் வாங்கினாங்க. ஆனா 5 வருஷம் கழிச்சு பார்த்தப்போ
ராமு பெரிய பணக்காரன் ஆகிட்டான். சோமு இன்னும் கடனாளியாவே இருந்தான். ஒரு நாள் சோமு ராமு கிட்ட கேட்டான், நாம 2 பேரும் ஒரே சம்பளம் தானே வாங்குறோம், அப்புறம் எப்படி நீ மட்டும் இவ்வளவு வசதியா இருக்க அப்படின்னு. ராமு சிரிச்சுக்கிட்டே ஒரு சின்ன பரிசோதனை செஞ்சான். சோமு கிட்ட ஒரு பானையை கொடுத்து, இந்தா சோமு, இந்த குடத்துல தண்ணி எடுத்துட்டு வா. ஆனா ஒரு நிபந்தனை, நீ தண்ணி கொண்டு வர்ற பாதையில எக்கச்சக்கமான அழகான பூச்செடிகள் இருக்கும், அதுக்கெல்லாம் தண்ணி ஊத்த வேணும் அப்படின்னு சொன்னான். சோமுவும் சரின்னு சொல்லிட்டு தண்ணி எடுக்கப் போனான். வழியில இருந்த ரோஜா செடி அழகாவே இருக்குன்னு ஒரு செம்பு தண்ணி ஊத்துனான். அப்புறம் மல்லிகைப்பூ வாசனை பிடிச்சிருக்குன்னு 2 செம்பு ஊத்துனான். இப்படியே ஒவ்வொரு செடிக்கும் ஆசைப்பட்டு தண்ணி ஊத்திக்கிட்டே வந்தான். கடைசியில வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ குடத்துல ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. அப்போ ராமு சொன்னான், இதேதான் உன் வாழ்க்கையிலையும் நடக்குது சோமு. உன் சம்பளம்ங்கிறது அந்த குடத்துல இருக்கிற தண்ணி. ஆனா நீ வழியில பார்க்கிற விளம்பரங்கள், தள்ளுபடி விற்பனை, அடுத்தவன் வச்சிருக்கான் அப்படின்ற கௌரவம், இதெல்லாம் அந்த பூச்செடிகள் மாதிரி. ஒவ்வொரு செடிக்கும் ஆசைப்பட்டு நீ தண்ணி ஊத்துன. ஆனா உன் வீட்டு தேவைக்கு, உன் எதிர்காலத்துக்கு குடத்துல தண்ணி இல்லாம போயிருச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா, முதல்ல வீட்டுக்கு தேவையான தண்ணியை எடுத்து வச்சிட்டு மீதி இருந்தா மட்டும்தான் செடிகளுக்கு ஊத்துவேன் என்று சொன்னான். நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோம்ங்கிறது முக்கியமில்ல. வர்ற பணத்தை எந்த செடிக்கு ஊத்தணும், எவ்வளவு குடத்துல மிச்சம் வைக்கணும்னு தெரியறதுதான் புத்திசாலித்தனம். நண்பர்களே, பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்ல. அது உங்களோட உழைப்பு மற்றும் நேரம். அந்த நேரத்தை மதிக்க கத்துக்கோங்க. இந்த 8 தவறுகள்ல நீங்க எந்த தவறை அதிகமா செய்றீங்க? அதை எப்படி மாத்திக்க போறீங்கன்னு யோசிங்க. மாற்றங்கள் எப்பவும் மனசுல இருந்துதான் தொடங்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் பகிருங்க. தொடர்ந்து மனரீதியாகவும் நிதி ரீதியாகவும் தி மைண்ட் மென்டார் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாழ்க்கை ஒரு பாடம். அதை தொடர்ந்து கற்போம். நன்றி, வணக்கம்.